Hi partner, welcome to our channel Learn and Rise with Alusodaisa. இப்போ இதே எக்ஸசைஸ்ல past necessary adjustment entries. அப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிக்கு நம்ம 11th படிச்சிருக்கோம். அதை இங்க கேக்குறாங்க அவ்வளவுதான். அதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணினா ஈஸியா போயிடும். இப்போ இதுக்கு ரொம்ப நீ போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். இப்போ இந்த பேசிக்கை வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, கரண்ட் அக்கௌண்டா கேபிட்டல் அக்கௌண்டா எப்படி ப்ரிப்பேர் பண்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுல இருந்தே ஜேர்னல் என்ட்ரிஸ் கொண்டு வந்துருவோம். எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் கொண்டு வரலாம்? ஃபர்ஸ்ட் பாரு, நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் P&L அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்குது, அதை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னது? இங்க கிரெடிட்ல இருக்கு ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட், அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் கிரெடிட். எங்க இருந்து வந்துச்சு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இருந்து வந்துச்சு. அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் 1,50,000 ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இதுக்கு வந்து ஒரு 2 ஜேர்னல் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி என்ன? இது இன்கம் டு த ஃபர்ம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இன்கம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கவுண்ட் கிரெடிட். இந்த அக்கவுண்ட் டெபிட், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் டெபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கவுண்ட். இது செகண்ட் என்ட்ரி. அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இங்க கிரெடிட்ல கொடுக்கிறோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட். இது தேர்ட் என்ட்ரி. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இதுவும் அதே போலதான். இது ஃபர்ம்க்கு எக்ஸ்பென்சஸ். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். இது ஃபோர்த் என்ட்ரி. அடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இங்க டெபிட் எழுதிடுறோம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் டெபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட். இங்க டெபிட் எழுதியிருக்கோம். ஆனா இது டெபிட், இது கிரெடிட். அதே போலதான் சேலரிக்கும். சேலரி இஸ் எக்ஸ்பென்ஸ். அப்ப சேலரி அக்கவுண்ட் டெபிட் இங்க எழுதியிருக்கோம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் கிரெடிட், சேலரி டெபிட். அதனால சேலரி அக்கவுண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். அடுத்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இங்க டெபிட் எழுதிட்டோம். அப்போ இந்த அக்கவுண்ட் டெபிட், ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு சேலரி அக்கவுண்ட். சேலரி அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்தது இந்த ப்ராஃபிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்ப அதுக்கு ஒரே என்ட்ரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். அப்போ நெட் ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ட்ரி, கடைசியா வரக்கூடிய ப்ராஃபிட்ட கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. இது ஃபர்ஸ்ட், இது லாஸ்ட். இடையில என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ அதை இங்க டெபிட் இருக்குமா கிரெடிட் இருக்குமான்னு பார்த்து அதை வச்சுக்கிட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுற வேண்டியது. இப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை தெளிவா எழுதிடுவோமா? இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் என்னங்க கிரெடிட் எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கு 2 என்ட்ரிஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இன்கம் டு த ஃபர்ம். அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கிரெடிட். இது யாருக்கு? சிம்மி சோனு 2 பேரும் கொடுக்க வேண்டியது. அதனால அவங்க அக்கவுண்ட்ல டெபிட், கரண்ட் அக்கவுண்ட் கேபிட்டல் அமௌண்ட டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த இன்கம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கிறோம். தட் இஸ் இது கிரெடிட் இருக்கத டெபிட் எழுதிடுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் கிரெடிட், அதை எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பொறுத்தளவு இது ஃபர்முக்கு எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்பென்ஸ் டெபிட். இது யாருக்கு கொடுக்க வேண்டியது? சிம்மி சோனு 2 பேருக்கு கொடுக்க வேண்டியது. இன்னும் கொடுக்கல,
அதனால அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட். நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அப்ப இது அப்படியே கிரெடிட், ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ இங்கே எழுதியிருக்க ஞாபகப்படுத்தி எழுதினா ஈஸியாக எழுதிடலாம், மனப்பாடம் பண்ணவே கூடாது. அக்கௌண்டன்ஸில் எப்பயுமே மக்கப் பண்ணுற வேலையை இருக்கக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும். நெக்ஸ்ட் சேலரி. சேலரி இதே மாதிரி தான், தட் இஸ் an expense debit. இது யாருக்கு? சிட்னி சோனு 2 பேருக்கும் கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கல, அதனால அவங்க கரண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட். இதே இது ஃபிளக்ஷன் கேபிட்டல் இருந்தா கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். அடுத்து அந்த சேலரியை ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்ப சேலரிக்கு டெபிட் எழுதுனதை அப்படியே கிரெடிட் எழுதிடுறோம். ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல, லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் எழுதிடுறோம். அதுதான். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கடைசியா ப்ராஃபிட் எவ்வளவு வருது? பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் பார்ட்னர்ஸுக்கு இந்திய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிச்சிருக்கிறோம். அப்போ ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட். அதான் சொல்றோம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட். தட்ஸ் ஆல். அப்போ இது பேசிக்கு. இதை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீ செய்யறதுக்கு ரெடி ஆகிக்கணும். இதுதான் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர், எல்லாத்துக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபுல்லா இந்த பேசிக்கு நமக்கு பயன்படும். ஓகே ஓகே. ஒவ்வொரு எபிசோடையும் தெளிவா பேசிக்க புரிஞ்சு படிச்சின்னு சொன்னா அக்கௌண்டன்சி இஸ் த ஈஸி சப்ஜெக்ட். ஓகே, ஃபாலோ மீ. I like you.